நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புக்கு ஊற்றான இறைவன், இரக்கம் மிகுந்த கடவுள், மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருகின்ற இறைவன், நம் மத்தியில் வல்லமையாய் பிரசன்னமாக்கி அவருடைய மாட்சியை நம் மத்தியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவருடைய மகிமை பொருந்திய இந்த ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரின் மீதும் தங்குவதாக. மன்னிக்கும் நம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஊற்றெடுப்பதாக. கடவுளுடைய வல்லமை நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற இந்த நேரத்திற்கு நன்றி சொல்வோம். அவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பெயரை மகிமைப்படுத்த அவருடைய திருநாமத்தை உச்சரிக்க அவருடைய திருப்புகழை பாட நாம் ஒவ்வொருவரும் ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 38-39 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தை காட்டச் சொல்லுகிறார் நம் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 43வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை.
மன்னிப்பின் மகத்துவத்தை இறை விசுவாசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேறு எந்த மதத்திலும் இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் பார்க்க முடியாது. வேறு எந்த இறைவனும் இதை சொல்லிக் கொடுப்பதில்லை. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். என்னை நீ அடித்து விட்டாயா, நான் உன்னை எப்படி பழி வாங்குகிறேன் பார். உன்னை நிச்சயமாக விடமாட்டேன் என்று சொல்லி சவால் விடுகின்ற, மீண்டுமாய் துன்பத்தை தருகிற, பகைமையை விதைக்கின்ற மதங்களையும் மனிதர்களையும் கடவுளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் தன்னை துன்புறுத்தியவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, சித்திரவதை செய்தவர்களை, ஆணியால் அறைந்தவர்களை, பாரமான சிலுவையை சுமத்தியவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிக்கும் இறைவன், இரக்கத்தின் இறைவன், அன்பின் ஊற்று, அமைதிக்கு இருப்பிடம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. சமீபத்தில் முகமற்றவர்களின் முகம் என்று சொல்லப்படுகிற ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கிற திரைப்படம் பல இடங்களில் திரையிடப்பட்டு இறை நம்பிக்கையாளர்கள் பலர் சென்று அந்த படத்தை விரும்பி பார்த்துவிட்டு வருகிறார்கள். அது யாரை மையப்படுத்தியது என்றால், அருளாளர் முத்தி பேறு பெற்ற ராணி மரியாவை குறித்த உண்மை நிகழ்வு அது. ராணி மரியா கேரள மாநிலம், இந்திய சீரோ மலபார் ஓர் அருட்சகோதரி. தன்னுடைய மாநிலத்தை, தன்னுடைய மொழியை, தன்னுடைய மக்களை விட்டுவிட்டு அவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்தோர் என்கிற மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வாழ்கின்ற, மலைவாசி மக்கள் வாழ்கின்ற, ஆதி குடிகளைச் சேர்ந்த ஆதிவாசி மக்கள் வசிக்கின்ற இடத்தில் சென்று பணியாற்றுகிறார். கல்வி பணி, விழிப்புணர்வு பணி, பெண் விடுதலை, சமூக முன்னேற்றம், ஏழ்மை வறுமை நீங்க பாடுபடுவது, நில அபகரிப்புகளை மீட்பது போன்ற பல சீர்திருத்த பணிகளை, சமூக செயல்பாடுகளை அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாய் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த நில உரிமையாளர்கள், அபகரிப்புகளை செய்து கொண்டிருந்தவர்கள், இந்த ஏழை மக்களுடைய நிலங்களை எல்லாம் சுரண்டிக் கொண்டிருந்தவர்கள் இந்த சகோதரியினுடைய விழிப்புணர்வு செயல்களை பார்த்து, சமூக நீதி செயல்பாடுகளை பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள், காழ்ப்புணர்வு கொள்ளுகிறார்கள், மதம் மாற்றுவதாக வீண் பழியை சுமத்துகிறார்கள். இந்த அருட்சகோதரிக்கு எதிராக செயல்பட துவங்குகிறார்கள். அப்படிதான் 1995 ஆண்டு பிப்ரவரி 25 இந்தோர் என்கிற அந்த இடத்திலிருந்து பேருந்தில் 41 வயது அருட்சகோதரி ராணி மரியா பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த பேருந்து பயணத்தில் சதி திட்டம் தீட்டி அவரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் வெறி பிடித்தவர்கள் அவரோடு அந்த பேருந்திலே பயணம் செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பேருந்தை நிறுத்தினார்கள். அருட்சகோதரியை பலமுறை கத்தியால் குத்துகிறார்கள். கொடூரமாக அவருடைய வயிற்றிலே குத்தி தாக்குகிறார்கள். கொலைவெறி அடங்காமல் மீண்டும் மீண்டுமாய் அந்த கத்தியினால் அவரை குத்தி ஏறக்குறைய 54 இடங்களில்
அவருடைய உடலில் காயங்கள் இருந்திருக்கிறது. பேருந்தை நிறுத்தி அருட்சகோதரியை வெளியே இழுத்து தள்ளி மீண்டுமாய் அந்த வெறி அடங்காமல் குத்தி குத்தி காயப்படுத்தி இருக்கிறார். சம்பந்தர் சிங் என்கிற அந்த மனிதர் செய்த இந்த கொடூர செயல் உண்மையிலேயே நெஞ்சத்தை உருக்குவதாக, கதிகலங்கச் செய்வதாக, கண்ணீர் மல்கச் செய்வதாக அமைந்திருந்த செயல். பல இடங்களில் காயங்களோடு, இரத்த கரைகளோடு அந்த இடத்திலேயே மடிந்து போனார் அருட்சகோதரி ராணி மரியா. அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது, அந்த சம்பந்தர் சிங் என்கிற மனிதர் கத்தியால் மீண்டும் குத்த குத்த அந்த நேரத்தில் அவர் உச்சரித்துக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை இயேசு 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 என்கிற வார்த்தை தான். நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற, இந்த நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிற, நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை தந்து கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தார் அந்த அன்பு அருட்சகோதரி ராணி மரியா. ஆகஸ்ட் 31, 2002 ஆண்டு இந்த கொலைகாரர் சம்பந்தர் சிங்கை அருட்சகோதரியினுடைய சகோதரி போய் சந்திக்கிறார். தன்னுடைய மன்னிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அவரை மனமாற மன்னிப்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பு கேட்ட தருணத்தில் இந்த சம்பந்தர் சிங் என்கிற மனிதர் மனமுடைந்து போகிறார். தான் செய்த தவற்றை உணர்கிறார். தான் எவ்வளவு பெரிய கொடிய வேதனையை, துன்பத்தை, கொடுமையை செய்திருக்கிறேன் என்பதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பிப்ரவரி 25, 2003 ஆண்டு மன்னிப்பின் அடையாளமாக அருட்சகோதரி ராணி மரியாவினுடைய தாயார் இதோ அந்த மனிதருடைய கரங்களை தொட்டு, என் மகளை கத்தியால் பலமுறை குத்திய கரங்கள் இவைதானே என்று சொல்லி முத்தமிட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, முகமற்றவர்களின் முகம், ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கிற அந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காட்சி மனதை உருக்கி இருக்கிறது, நொறுக்கி இருக்கிறது. கண்ணீர் மல்க அந்த திரையரங்கை விட்டு எல்லோரும் வெளியே வந்திருக்கிறார். 2013 ஆண்டு த ஹார்ட் ஆஃப் அ மர்டரர் என்கிற ஒரு படமானது எடுக்கப்பட்டது. ஒரு ஆவணப்படம். எப்படி அந்த மனிதர் மனம் மாறினார், மனம் திருந்தினார், அந்த குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். 2023 ஆண்டு ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கிற இந்த படமும் எடுக்கப்பட்டது. நவம்பர் 4 2017 அன்று அருட்சகோதரி ராணி மரியா முத்திபேறு பெற்றவராக அறியப்படுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவத்தின் அடையாளம் மன்னிப்பு, கிறிஸ்தவத்தின் அடையாளம் இரக்கம். அன்பின் அடையாளமாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம் குடும்பத்தில், நம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், நம் கணவன் மனைவிக்கு மத்தியில், நம் தாய் தந்தை உறவுகளுக்கு மத்தியில் மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த மன்னிப்பை வழங்க வேண்டும். கிறிஸ்தவத்தின் அடிநாதம் இந்த மன்னிப்பில் இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த மன்னிப்பை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் ராணி மரியா மற்றும் அவருடைய சகோதரி, அவருடைய தாயார். நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ ஒருவர் மற்றவரை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உணர்வோடு இந்த பாடலில் நாம் இணைந்து நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் மீட்பரே, என் மெஸ்ஸியாவே, அதில் அன்பை நிறைத்து தா என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. நமக்கு எதிராக யார் பகைமை உணர்வோடு செயல்பட்டாலும், நம் மீது கோப உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும், நமக்கு தீங்கு செய்தாலும் தாராளமாய் மன்னிக்கிற நல் மனதை நம் ஆண்டவரிடத்திலே வேண்டி செபிப்போம். மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். நல்ல அன்போடு நல்ல உறவோடு வாழ்வோம். எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. அந்த பகைமையை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனதை தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே, எனக்கு தா. ஆண்டவரிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நான் அடுத்தவர்களுக்கும் அதே நன்மைகளை கொடுக்கவே அழைக்கப்படுகிறேன். ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளுகிற நாம் நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு அதே மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்கவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ராணி மரியாவை போன்று, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் கூட ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வர வேண்டிய ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். உன்னால் அடைந்த நன்மை மறவாத
உள்ளம் ஒன்று உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று என்னாலும் உந்த நினைவாய் வாழும் உள்ளத்தை எனக்கு நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்க நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நமது ஆண்டவர் நற்கருணை இயேசுவின் முன்பாக நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி கொண்டு நம் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தாயாம் திரு அவைக்காக மன்றாடுவோம். அகில உலக திரு அவையை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக நைஜீரியா நாட்டில் கிறிஸ்தவர்கள் அல்லல் பட்டு தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட முடியாதவர்களாக பல பேர் அந்த இடத்தில் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட துன்புறுகின்ற, வேதனைப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்திய திருநாட்டிலும் கூட பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக வாழ முடியாத இக்கட்டான நிலை இருக்கிறது. ஆட்சியாளர்கள், அதிகாரம் செலுத்துவோர் இதோ எல்லா மக்களையும் நேசித்து அன்பு செய்கிற அரசு நமக்கு வழிகாட்டுகின்ற சட்டதிட்டங்கள் காண்பிக்கிற நெறிகளின்படி நாம் நடக்க ஆட்சியாளர்கள் நமக்கு உதவி புரியும்படியாக, ஒத்துழைப்பு நல்கும்படியாக இவ்வேளையிலே சிறப்பாக ஜெபிப்போம். முதியோர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் படுகிற அவதி, அவர்களின் வேதனை வலியை ஆண்டவர் போக்கி அவர்களுக்கு ஆறுதல் தர மன்றாடுவோம். ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக ஜெபிப்போம். ஐயோ, ஆண்டவருக்கு ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே, ஆண்டவரை நேரில் கண்டு பார்க்க முடியவில்லையே என்கிற வேதனையிலும் வலியிலும் அவர்கள் தவிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது அருளை பொழிய மன்றாடுவோம். படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் தரும்படியாக மன்றாடுவோம். வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அங்கு பாதுகாப்பாக அவர்கள் வேலை செய்ய வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மன்றாடுவோம். மீனவர்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் கடலிலே சென்று தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழில் வளம் பெருக ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் உறுதுணையாயிருக்க மன்றாடுவோம். தொழில், வியாபாரம், பணி செய்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். வீட்டிலே குழப்பத்தோடு, பிரச்சனைகளோடு, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்துகிறவர்கள் மன அமைதி பெற வேண்டும், சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்க வேண்டும் என மன்றாடுவோம். வேலை இல்லாதவர்கள், திருமண தடையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியமின்றி தவிக்கிறவர்கள், கடன் பிரச்சனையினால் வாடுகிறவர்களுக்கு
ஆண்டவர் இரக்கத்தை பொழியும்படியாக மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும். இயேசுவின் தூய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒரு சிறப்பான விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மற்றும் அருள் நிறைந்த மரியே என்கிற ஜெபத்தை இந்த மாதத்தில் நாம் மரித்த ஆன்மாக்களுக்காக நினைவு கூறுகிறோம். எனவே நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த, உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படுகின்ற, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, மாசில்லா குழந்தைகளுக்காக, கருவில் சிதைந்து போகிற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயர் கீதம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறைக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இறைக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். இறைக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்த இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த தெய்வீக பலி அவருடைய இதயத்திலிருந்து வருகின்ற இறை ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறை வாழ்வை வாக்களிக்கிறார் என்று திருப்பாடல் 84:9 இறை வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவி, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 2 முதல் 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் ரெக்கைகளை உடைய சிங்கத்தை போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் ரெக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன்.
கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுங்கி விழுந்தது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல் கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் அமர்ந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஓமை சொன்னான். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களுக்காக பாடுகளையும் துன்பங்களையும் பாரமான சிலுவையையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்ட இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கின்றோம். நீர் மரணத்தின் தேவன் மட்டுமல்ல, உயிர்ப்பின் இறைவனாகவும் மரணத்தை வெற்றி கொண்டவராகவும் இருக்கின்றீர். இயேசுவே, உம் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த திருப்பலியில் பக்தியோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். வயது முதிர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல், நோய்வாய்ப்பட்டவர்கள் கடுமையான வலியினாலும் வேதனையினாலும் துன்புற்றுக் கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுகமாக்கும், என்னை குணப்படுத்தும், கடவுளுடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் தேறுதலை தரும், இந்த தெய்வீக திருப்பலி எனக்கும் என் குடும்பத்திற்கும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் ஆசீர்வதியும். எங்கு சென்றாலும் எந்த பணியை மேற்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய திருவுளம் வெளிப்படட்டும். கண்ணின் மணியென எங்களை பாதுகாப்பவரே, உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து எங்களை வழிநடத்தியருளும். இயேசுவே, உம் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் நாங்கள் வாழ்ந்து உமது இதயத்தின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தானியேலுடைய புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
முதல் வாசகம் அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பல பேருக்கு அவற்றினுடைய விளக்கம் என்ன, தானியேலினுடைய கனவின் நோக்கங்கள் என்ன, அதில் வருகின்ற கருத்துக்கள் எதை வலியுறுத்துகிறது என்பதை அவ்வளவு எளிதாக நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த மறைவுரைகள் உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை, தானியேலுடைய கனவின் நோக்கத்தை நம் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கும். தானியேல் ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் ஒரு பெரும் கடலை கொந்தளிக்கச் செய்கின்றன. அந்த கொந்தளிக்கின்ற கடலிலிருந்து 4 பெரிய விலங்குகள் மேலெழும்பி வருகின்றன. அந்த 4 விலங்குகளினுடைய வகைகளை எடுத்துச் சொல்லி, அந்த விலங்குகள் குறிப்பது என்ன, அது யாரை குறிக்கிறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை நாம் இன்றைய நாளில் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கழுகின் இறகுகளை உடைய சிங்கம் காணப்பட்டது. இதுதான் முதல் அடையாளம். அந்த இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. மனித கால்களும் மனித இதயமும் அதற்கு கொடுக்கப்பட்டன. அன்பிற்குரியவர்களே, இந்த சிங்கத்தினுடைய வலிமை, கழுகினுடைய ஆற்றல், பறவைகளில் கழுகு மிக மிக வலிமையானது. காட்டு விலங்குகளில் சிங்கம் மிகவும் வலிமை மிக்கது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை யார் இந்த உலகத்தில் கொடுத்தார்கள் என்றால் பாபிலோனியர்கள் கொடுத்தார்கள். பாபிலோனியாவை ஆட்சி செய்த நெபுகத்நேசர் என்கிற மன்னர் மிக மிக வலிமையான ஒரு ஆட்சியை நிறுவினார். அவருடைய ஆட்சியை அது குறிப்பதாக அமைந்திருக்கிறது. முதல் விலங்கு. இரண்டாவது விலங்கு எது என்றால் கரடியை குறிப்பது. கரடியினுடைய தன்மை என்ன? கரடி கொடுமையாக ஒரு மனிதரை தாக்குமா, கடித்து குதறுமாம். ஒரு மனிதனை அப்படியே சின்ன பின்னமாக அது மாற்றிவிடுமா, அவ்வளவு கொடுமை வாய்ந்தது. இந்த கரடி எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் பெர்சியனுடைய அரசாட்சிக்கு ஒப்பிடப்படுகிறது. பெர்சியர்கள் கூட தங்களுடைய படையெடுப்பின் வழியாக இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினார்கள். இந்த கரடி என்கிற விலங்கு 3 விலா எலும்புகளை தன்னுடைய வாயின் பற்களில் கடித்துக் கொண்டிருந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த 3 விலா எலும்புகள் 3 நாடுகளை குறிக்கிறது. லிடியா, பாபிலோன், எகிப்து. இந்த பெர்சியர்கள் இவர்களை எல்லாரும் அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். இவர்களிடத்தில் போர் தொடுத்து போய் அவர்களை தோற்கடித்து அடிமையாக வைத்திருந்தார்கள். அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் கொடுமையாக சித்திரவதைகளை செய்து பல மனித உயிர்களை கொன்று குவித்தார்கள். இது பெர்சியனுக்கு எடுத்துக்காட்டாக உருவமாக கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது வேங்கையை போன்ற விலங்கு. வேங்கை என்றால் உங்களுக்கு தெரியும், வேகமுடையது, மிக விரைவாக செல்லக்கூடியது, விரைவாக பாய்ந்து போய் தாக்கக்கூடியது வேங்கை. 4 இறக்கைகள், 4 தலைகள் அதற்கு இருந்தது. ஆளும் உரிமையும் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேங்கை எதனுடைய உருவகம் என்றால் கிரேக்கர்களுக்கு உருவகமாக கொடுக்கப்படுகிறது. கிரேக்க நாட்டை ஆண்ட அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று நினைத்தவர், பல வெற்றிகளை குவித்தவர். அவருடைய படையெடுப்பு என்பது மிக மிக வேகமாக இருந்தது. வேங்கையை போன்ற ஒரு பாய்ச்சல், செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு வெற்றி. அவ்வளவு விரைவாக நாடுகளை அவர் பிடித்துக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு அது ஒப்பிடப்படுகிறது. ஆனாலும் அவருடைய ஆட்சியும் விழுந்தது. அலெக்சாண்டருக்கு பிறகு அது 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு அரசுகள் அதனை ஆட்சி செய்தார்கள்.
இறுதியாக நான்காவது அந்த விலங்கு எதை குறிக்கிறது என்றால் ரோமை அரசை குறிக்கின்ற விலங்கு. அது அஞ்சு நடுங்குகின்ற தோற்றம், வலிமை கொண்ட பெரிய இரும்பு பற்கள், 10 கொம்புகள், நடுவில் ஒரு சிறிய கொம்பு, மனித கண்களும் பெருமை பேசுகின்ற வாயும் அதற்கு இருந்தன. அன்பிற்குரியவர்களே, ரோமானியர்களுடைய காலனி, அவர்களுடைய அரசாட்சி மிக மிக கொடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய ஒரு அரசாட்சியாக இருந்தது. ரோமானிய படை பிறரை வீழ்த்தக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய வலிமை இரும்பு பற்களுக்கு உருவகமாக கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக தொடக்க கால கிறிஸ்தவர்களை இந்த ரோமானியர்கள் அதிகமாக கொடுமைப்படுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை எல்லாம் இந்த ரோமையர்கள் மிகுந்த அடக்குமுறையை கொண்டு அடித்து ஒழித்தார்கள், சித்திரவதைகள் செய்தார்கள், எண்ணெயில் கொதிக்க வைத்தார்கள், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள், கொடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 விலங்குகளுக்கு மத்தியில்தான் ஆண்டவருடைய அரசாட்சி எப்பேற்பட்டது என்பது தெளிவாக விளக்கப்படுகிறது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுளுடைய அரியணை ஒன்று இருந்தது. அந்த அரியணையில் தொன்மை வாய்ந்தவர் இருந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும், அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அந்த அரியணையில் தீக்கொழுந்துகள் எரிந்து கொண்டிருந்தன. அதனுடைய சக்கரம் எரி நெருப்பு போல இருந்தன. நெருப்பாலான ஓடை ஒன்று தோன்றி அந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. நெருப்பாலான ஓடை. அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த அரியணையினுடைய காட்சி வெளிப்படுத்துகிற அதே நிலையில் பல்லாயிரம் பேர் அந்த அரியணையில் அவருக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்று கொண்டிருந்தார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் அந்த இடத்தில் வழங்கப்பட்டது. நீதி நெறியை விளக்குகின்ற நன்னூலானது திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த பெருமை பேசிய விலங்கிற்கான நிலைமை என்ன என்பதை அழகாக விளக்குகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். அந்த பெருமை பேசின விலங்கு கொல்லப்பட்டது, அதனுடைய உடல் சிதைக்கப்பட்டது, நெருப்புக்கு இரையாக்கப்பட்டது, ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. அந்த பெரிய விலங்கு அந்த நெருப்பு ஓடையிலே தூக்கி வீசி எறியப்பட்டது. இன்றைக்கு ரோமை அரசும் கிடையாது, பாபிலோனிய அரசும் கிடையாது, பெர்சிய அரசும் கிடையாது, கிரேக்க அரசும் கிடையாது. எல்லா அரசுகளும் அழிந்து விட்டது. உலகம் முழுவதும் இருக்கிற ஒரே அரசு என்றால் அது கிறிஸ்துவின் அரசு. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மானிட மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்சி உரிமை பெற்று மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் எல்லா மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். ஆட்சி உரிமை, அவருடைய ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அவற்றிற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. அதைத்தான் நாம் இப்பொழுது கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று நற்செய்தி வாசகம் சான்று பகர்கிறது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இறையாட்சியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது நற்செய்தி. இறையாட்சி எங்கு இருக்கிறது? நம் நடுவில் தான் இருக்கிறது, நம் மத்தியிலே இருக்கிறது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இறையாட்சி இருக்கிறது. இந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். எது இறையாட்சி? அன்புதான் இறையாட்சி, மன்னிப்புதான் இறையாட்சி, இரக்கம்தான் இறையாட்சி, மகிழ்ச்சி தான் இறையாட்சி. அது கடவுள் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த இறையாட்சியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மை நீதிதான் ஆண்டவருடைய இறையாட்சி.
அந்த இறையாட்சியை நாம் வாழுகிற குடும்பங்களில், நாம் வாழுகிற பங்குதலங்களில், நம்முடைய சமுதாயத்தில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே செபிப்போம். தீமைகள் அழிந்து ஒழியும், நன்மைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ உண்மை, அன்பு, நீதி, நேர்மையோடு நடந்து கொள்வோம். ஆமீன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நாளும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நாளும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாக உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானுத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றெல்லாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ உலக முடிவு வரை
என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்களும் இடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பின் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பின் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பின் தேவதயாநிதியே.